அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் இந்த புரட்டாசி மாதம் முடிவதற்குள்ளே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்க போகுதுங்க. அந்த விஷயங்களில் என்ன என்பதையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முக்கியமாக என்ன விஷயங்களாக செய்யணும் செய்யக்கூடாது, மேலும் கிரகநிலை அமைப்பால் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் இந்த 30 நாட்களில் உங்களுக்கு நடக்க போகுது. முக்கியமாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஏதாவது உங்களுக்கு கெடுபலன்கள் நடக்க இருந்தால் அதில் இருந்து விடுபட என்ன விஷயங்களை எளிய முறையில் பரிகாரங்கள்லாம் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே தனுசு ராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் உங்களுக்கு முருகப்பெருமான ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா போற்றி போற்றி அப்படின்ற சக்தி வாய்ந்த மூல மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி வேண்டுதல் வைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே கூடிய விரைவில் அந்த முருகப்பெருமான் நடத்தி வைப்பார். நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு உடனடியாக அவர்களிடம் தீர்வு செய்யப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆக்டர்ஸ்க்குமே இவங்க ஜோதிடம் பார்த்துருக்காங்க. அந்தளவுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஜோதிடரும் கூட. ஸோ உங்களுக்கு இப்போ வரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனை நடந்துட்டுருக்கு, இதுக்கப்புறம் என்ன மாதிரியான ஆபத்தான விஷயங்கள் நடக்க போகுது, அதில் இருந்து விடுபட எளிய முறையில் எப்படியெல்லாம் பரிகாரங்கள் செய்யணும் அப்படிங்கிறது சிறப்பான தகவலும் இவங்கக்கிட்ட தொலைபேசி மூலியமாகவே சொல்லப்படுது. மேலும் நீங்களும் உங்கள் பிரச்சனைகள் அனைத்திற்கும் உடனடியாக தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன்பெற்றுக்கோங்க. தனுசு ராசி அப்படிங்கிறது கால புருஷனுக்கு 9வது ராசியாக இருந்துட்டு வருது. மேலும் இந்த ராசியுடைய பாகை 240 முதல் 270 வரை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இது ஒரு நெருப்பு ராசி, உபய ராசி, ஆண் ராசி அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியுடைய அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். இந்த ராசியில் மூலம் நட்சத்திரத்தின் 1, 2, 3, 4 பாதங்களும், பூரடம் நட்சத்திரத்தின் 1, 2, 3, 4 பாதங்களும், உத்திரம் நட்சத்திரத்தின் முதல் பாதங்களும் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வில்லேந்திய மனிதனின் வடிவத்தை உடைய ராசியாக இந்த ராசி காணப்படுது. மேலும் இந்த ராசியை சேர்ந்தவங்க தன் வேலையை தானே செய்து முடிப்பவர்களாக காணப்படுவாங்க. யாரையும் எந்த ஒரு ஹெல்ப்புக்காகவும் பயன்படுத்த மாட்டாங்க. இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை இவங்களே செய்து முடிப்பாங்க. மேலும் தைரியம், கடின உழைப்பு, வேலையில் விருப்பம் போன்ற குணங்கள் உடையவங்களாக இயற்கையாகவே காணப்படுவாங்க. வாழ்க்கையில் வெற்றி பெற மனிதர்களாக திகழக்கூடியவங்க. அன்பு, கருணை, இரக்கம் போன்ற குணங்கள் உடையவங்களாகவும் இவங்க காணப்படுவாங்க. மேலும் வாழ்க்கையில் குருஸ்தானத்திற்கு உயரக்கூடிய நபர்களாகவும் இவங்க காணப்படுவாங்க. உபதேசம் செய்யக்கூடிய நிலையில் இருப்பாங்க. எளிமையை விரும்பக்கூடியவங்களாக காணப்படுவாங்க. நம்பிக்கை உரிய நபர்களாக காணப்படுவாங்க. அதாவது இவங்கக்கிட்ட நீங்கள் உங்களுடைய விஷயங்களை ஷேர் பண்ணி வச்சுங்க அப்படின்னா யார் கேட்டாலுமே அது உங்களை பற்றி ஒரு துளி கூட அவங்க மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு நம்பிக்கை உடையவர்களாக காணப்படுவாங்க. புத்திசாலிங்க, அறிவாளிங்க, நீதியும் நேர்மையும் கடைபிடிக்கக்கூடியவங்க. மேலும் உங்களுக்கு நீலம், மஞ்சள், சிகப்பு, ஆரஞ்சு போன்ற நிறங்கள் நன்மை தரக்கூடிய நிறங்களாக இருக்குங்க. மேலும் வியாழன், சனி, ஞாயிறு, வெள்ளி, செவ்வாய் போன்ற கிழமைகள் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய கிழமைகளாக இருந்துட்டு வருது. மேலும் மார்கழி, பங்குனி, சித்திரை, ஆனி, ஐப்பசி போன்ற தமிழ் மாதங்கள் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய மாதங்களாக இருக்குது. மேலும் ஒவ்வொரு ராசிக்கும் சிறப்பான குணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரக்கம், கருணை உடையவங்களாக நீங்கள் இருப்பீங்க. அன்பானவங்களாக காணப்படுவீங்க. அது மட்டும் இல்லாமல் தானாக முன்வந்து பிறருக்கு உதவி செய்பவர்களாக இருப்பீங்க. நல்ல எண்ணங்கள் உடையவங்களாக இருப்பீங்க. எளிமை, அடக்கம், பக்தி உடையவங்களாக இருப்பீங்க. பகட்டு இல்லாதவங்களாக காணப்படுவீங்க. மேலும் உங்களிடம் மாற்றிக்கொள்ளக்கூடிய குணங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பயத்தால் அதிக மனத்துயரம் அடைவீங்க. தீர்மானம் செய்ய இயலாதவங்க, அலட்சியம், வாக்கால் பிறரை புண்படுத்துதல், இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் உங்கள் குணாதிசயங்கள்லேருந்து மாற்றிக்கொண்டீங்க அப்படின்னா உங்களை போல் சிறந்தவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி சில விஷயங்களை மட்டும் நீங்கள் மாற்றிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விதமான பலன்கள் கிடைக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி தனுசு ராசி நேயர்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் சொன்ன விஷயத்துக்கும் மேட்ச் ஆனிச்சு அப்படின்னா கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில்
பதிவு பண்ணுங்கள். மேலும் உங்கள் ஃபேமிலியில் யாராவது ஒருத்தங்க இல்லை உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராவது ஒருத்தங்க தனுசு ராசி நேயர்களாக இருந்தால் நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு அவங்க கேரக்டர் மேட்ச் ஆனிச்சு அப்படின்னா அந்த நபர்களுடைய பேரை மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. யார் யாரெல்லாம் இதே மாதிரி ஒரு தோட்டத்தில் காணப்படுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படிப்பட்ட தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த புரட்டாசி முடிவதற்குள்ள ஒரு சில விஷயங்களும் மாற்றங்களும் நடக்க இருக்குது. அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இது வீடியோ பதிவுகளில் நம்ம தொடர்ச்சியாக பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ராசி நேயர்கள் அனைவருக்குமே இந்த புரட்டாசி மாதமானது கலவையான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுது. குடும்பத்தில் சில நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் நடக்கும். உங்களுடைய பணியை திட்டமிட்ட முறையில் செய்து முடிப்பீங்க. நீண்ட காலமாக கைக்கு வராமல் இருக்கக்கூடிய பணம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். இதனால் ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு நீங்கள் காணப்படுவீங்க. ஆன்மீக பயணம் அல்லது சுற்றுலா பயணம் சென்று வந்து ரொம்ப மன மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க. மேலும் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் கிரகங்களின் பயிற்சி அதிர்ஷ்டமாக சாதகமாக இருக்கா இல்லையா? மேலும் இந்த தனுசு ராசிக்காரர்களின் தொழில் இந்த மாதத்தில் என்ன மாதிரியான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும்? அது மட்டும் இல்லாமல் நிதி மற்றும் குடும்ப வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்ல நடக்க போகுது அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோங்க. தனுசு ராசி நேயர்கள் அனைவருக்குமே இந்த புரட்டாசி மாதம் கலவையான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் நடக்கும். உங்களுடைய பணியை திட்டமிட்ட முறையில் கண்டிப்பாக செய்து முடிக்க முடியும். நீண்ட காலம் கைக்கு வராமல் இருந்த பணம் இந்த காலகட்டத்தில் தானாகவே கைக்கு வந்து சேரும். ஆன்மீக பயணங்கள் அல்லது சுற்றுலா செல்வீங்க. அது மட்டும் இல்லாமல் உணர்ச்சிகளால் தடுமாறுவதற்கு பதிலாக நடைமுறையில் இருப்பது அவசியமான ஒரு விஷயமா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பார்க்கப்படுது. மேலும் இது பல சிக்கல்களை தவிர்க்க உங்களுக்கு கண்டிப்பாக உதவிகரமாக நிற்கும். உங்களுடைய திட்டங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண வாழ்க்கை மற்றும் குடும்பத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் உங்கள் பங்களிப்பு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயமாக இந்த காலகட்டத்தில் பார்க்கப்படுது. குடும்பத்தாரோடு நேரம் செலவிடுவதை மறந்து விடாதீங்க. கணவன் மனைவி தரப்பில் உங்களுக்கு ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும். கணவன் மனைவி உறவில் பரஸ்பர நெருக்கம் அதிகரிக்கும். காதலிப்பவர்களுக்கு திருமணம் கைகூட வாய்ப்பு இருக்குது. திருமண வாழ்க்கையில் இனிமை இருக்கும். கடினமான காலங்களில் உங்கள் துணை நிழலாக உங்களுக்கு கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் இருப்பாங்க. மேலும் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் வேலை, தொழில், வியாபாரம் இந்த மூன்றிலும் என்ன மாதிரியான மாற்றங்கள் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா பணியிடத்தில் எந்த விதமான இடையூறுமே ஏற்படக்கூடாது என்று நீங்கள் விரும்பினால் கூட நீங்கள் சிறிய விஷயங்களை புறக்கணித்து உங்களுடைய இலக்கில் கவனத்தை அதிக அளவில் செலுத்த வேண்டும். அது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபார நடவடிக்கைகள் நீக்கினால் திட்டமிட்ட வகையில் எதிர்பார்ப்புகளை அனைத்துமே நிறைவேற்றிக் கொள்ளலாம். போட்டியாளர்களிடம் இருந்து வந்த கடுமையான போட்டியை எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு பணி சுமை அதிகரிக்கலாம். ஆனாலுமே அதுவே நீங்கள் எதிர்பார்க்கும் இடமாற்றங்கள், வேலை மாற்றம் அல்லது பதவி உயர்வுக்கு வழிவகுத்து கொடுக்கும். மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு சில விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதையெல்லாம் நான் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். ஆனாலுமே தற்போதைய பருவநிலை மாற்றம் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் அதிக அளவில் கவனம் வைப்பது நல்லது. உணவு பழக்க வழக்கங்களில் கூடுதல் கவனம் தேவைங்க. மேலும் இந்த மாதம் உங்கள் பேச்சு மற்றும் நடத்தையில் அதிக கட்டுப்பாடு ரொம்ப தேவை. அதே சமயம் எதிலுமே அவசர முடிவு எடுக்க வேண்டாம். சிறிய வேலைக்காக அதிக உழைப்பையும் முயற்சியும் செய்ய வேண்டிய நிலைகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லாமல் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் காணப்படும். பணவரவு எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சிகளால் வீடு களை கட்டும். எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும். மாதம் முற்பகுதியில் கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் இருந்தாலுமே பிற்பகுதியில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். மேலும் குடும்பத்திலும் குழப்பமான நிலைகள் காணப்படும். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும். புதிய முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். வெளிவட்டாரத்தில் உங்கள் மீதான மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பொது நிகழ்ச்சிகளுக்கு முன்னிருந்து நடத்துவீங்க. தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் செப்டம்பர் 24, 30, அக்டோபர் 1, 4, 8, 12, 16. சந்திராஷ்டம தினங்கள் செப்டம்பர் 26 மாலை முதல் 27, 28, 29 விடியற் காலை வரை அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் வெள்ளிக்கிழமை நாட்களில் அம்பிகைக்கு நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபடுவதும், சனிக்கிழமை நாட்களில் சனீஸ்வரருக்கு அர்ச்சனை செய்து வழிபடுவதும் நிறைய விதமான நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் தனுசு ராசி நேயர்களாக இருந்தால் நான் சொன்ன மாதிரி இந்த பரிகாரங்கள் இரண்டையுமே தொடர்ந்து வெள்ளி மற்றும் சனிக்கிழமை நாட்களில் செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு 3வது வாரத்திலையும்
உங்களுக்கு நல்ல விதமான பலன்கள் கண்டிப்பாக இரு கடவுளுமே உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பார்த்துட்டு நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.